அனைவருக்கும் வணக்கம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வருஷம் வரக்கூடிய முருகப்பெருமானுக்கே உகந்த நாளான தைப்பூசத்தன்று கிரகங்களில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாக முருகப்பெருமானுடைய அருளையும் ஆசிர்வாதத்தையும் பரிபூரணமாக பெற்று வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய இருக்கும் இந்த 5 ராசிக்காரர்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வருஷம் 2026 பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தை மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு முருகப்பெருமானுக்கே விசேஷமான தைப்பூசம் வருகின்றது. அந்த தைப்பூசத்தன்று முருகப்பெருமானுடைய அருளும் ஆசீர்வாதமும் ஒரு சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுதுன்னும், அப்படி கிடைக்கக்கூடிய அந்த ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் அதிகப்படியான நல்ல யோகங்கள் ஏற்பட இருக்கின்றது என்றும் ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த வருஷத்தின் தைப்பூசம் அன்னைக்கு முருகப்பெருமானுடைய அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெற்று வாழ்க்கையில் உயர இருக்கும் அந்த 5 ராசிக்காரர்கள் யார் என்று தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவணபவ போற்றி என்று பதிவிடுங்க. மேலும் இந்த பதிவை பார்க்கின்ற உங்களது ராசியும் இந்த பதிவுல இடம்பெற்று இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்களும் இந்த அதிர்ஷ்டம் பெற்றவராக இருக்கலாம். இப்ப வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். அதுவும் இந்த 5 ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் தைப்பூசத்தன்று முருகப்பெருமானின் அருள் கிடைக்குமா என்றால் நிச்சயம் கிடையாதுங்க. எதனாலனா முருகப்பெருமான் அப்படின்றவர் கருணையின் வடிவமான தெய்வம் என்று நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அதனால கண்டிப்பாக அனைத்து ராசிக்காரர்களுக்குமே எப்போதுமே அந்த முருகப்பெருமான் துணை இருப்பார் அப்படின்னும், அதே போல தைப்பூசத்தன்று அனைத்து ராசிக்காரர்களுக்கும் முருகனுடைய அருள் கிடைக்கும். அதனால எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் உங்களுக்கு. ஆனாலுமே இப்ப பார்க்கக்கூடிய இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடத்தில் வரக்கூடிய தைப்பூசத்தன்று கிரகங்கள்ல ஏற்படும் மாற்றங்கள் காரணமாக, அதுவும் சந்திர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் போன்ற கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காரணமாக இந்த தைப்பூச நாளன்று முருகப்பெருமானோட பார்வையும் மற்றும் ஆதிக்கமும் இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் வலுவாக கிடைக்க படுமாம். அதனால தான் இவங்களுக்கு முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் 100% கிடைத்து கோடீஸ்வரராக போவதற்கான யோகங்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுதுங்க. அதனால மற்ற ராசிக்காரர்கள் எதற்காகவும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக அனைவருக்கும் முருகனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க. அதே சமயம் தைப்பூசத்தன்று முருகனை மனம் உருகி நம்ம வழிபடக்கூடியவர்களுக்கு தன்னுடைய அருளையும் அனுகிரகத்தையும் 100% கொடுப்பாரு. கலியுகத்தின் கந்த கடவுளான முருகப்பெருமான் சூரனை வதம் செய்ய புறப்பட்ட சமயம் தாயாரான பார்வதி தேவி ஞானத்தின் வடிவமாக, ஞானத்தின் அம்சமாக முருகப்பெருமானுக்கு தனது வேலாயுதத்தை கொடுத்த திருநாள் தான் தைப்பூச திருநாள் அப்படின்னு இன்று வரையும் கொண்டாடிட்டு நம்ம இருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஏராளமான சிறப்புகள் மிக்க இந்த தைப்பூசத்தன்னைக்கு ஒரு நபருக்கு முருகப்பெருமானுடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கின்றதுன்னா கண்டிப்பாக அந்த நபருக்கு அந்த வருஷம் முழுவதுமே சிறந்த ஒரு நற்பலன்கள் உண்டாகுங்க. அந்த வகையில இந்த வருஷத்தின் தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமானின் அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய இருக்கும் முதல் ராசிக்காரர்கள் யாருன்னா கண்டிப்பாக மேச ராசிக்காரர்கள் தாங்க. இந்த மேசராசி அப்படிங்கிறது பொதுவாகவே முருகப்பெருமானின் ஆதிக்கமும் அம்சங்களும் பொருந்திய ராசி அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டு இருக்குங்க. அப்படிப்பட்ட மேச ராசியில் பிறந்த நபர்களுக்கு இந்த வருடத்தின் தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைப்பதால் சகல விதமான சித்திகளும் சகல விதமான நல்ல யோகங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும். குறிப்பா சொந்த வீடு, சொந்த வாகனம், வெளிநாட்டு பயணங்கள், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வருவதற்கான யோகம் மற்றும் குழந்தை பேறு இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கான யோகம், இப்படிப்பட்ட ஏராளமான நன்மைகள் நடக்க இருக்குங்க. அதிலும் முக்கியமாக சொன்னால் குபேர யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய கோடீஸ்வர யோகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு அதிகப்படியாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தைப்பூசத்தோடு
இந்த மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இருந்து வந்த துன்பங்களும் நோய் நொடிகளும் உங்களை விட்டு அறவே ஒழிந்து போகும் அப்படின்னும், உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் உங்களை விட்டு விலகும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுதுங்க. அதனால இந்த மேசராசியில் பிறந்த நபர்கள் இந்த தைப்பூசத்தன்று மனமுருகி அந்த முருகனை வழிபட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் அதிகப்படியான நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும். அடுத்து 2வது ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். இயல்பாகவே இந்த விருச்சிக ராசிக்கு முருகப்பெருமானுடைய குணங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட முருகப்பெருமானின் அம்சங்களும் குணங்களும் பொருந்திய இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடத்தின் தைப்பூச அன்னைக்கு முருகப்பெருமானின் அனுகிரகம் 100% கிடைக்குங்க. அதனால விருச்சிக ராசியில் பிறந்த நபர்களின் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பண பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் அறவே உங்களை விட்டு விலகி அதிகப்படியான செல்வம் வளம் பெருகுமாங்க. அதனால விருச்சிக ராசியில் பிறந்தவர்களும் தைப்பூசத்தன்று முருக வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்பவுமே நல்ல நல்ல பலன்களை பெறுவீங்க. அடுத்து 3வது ராசி சிம்ம ராசிக்காரர்கள். இயல்பாக இந்த 2026 அப்படிங்கிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு முருகனின் அருளால் இயங்கும் என்றே சொல்லலாம். அந்த வகையில சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமானுடைய கடாட்சம் பரிபூரணமாக கிடைக்க இருக்குங்க. இதன் மூலம் இவர்களின் வாழ்வில் ஏராளமான ஏதாவது தொழில் தடைகள் இருந்தாலோ, வீடு வாங்குவதற்கான வாய்ப்பு தடைப்பட்டு போவது, வீடு மனைகள் விற்பதில் ஏதாவது தடைகள் இருந்துச்சுன்னா அந்த தடைகள் எல்லாம் விலகி அனைத்து விதமான நன்மைகளும் லாபங்களும் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் கல்வி படிப்புல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகி அது மிகவும் உன்னதமான கல்வி ஆற்றல் பெருகும். அது மட்டும் இல்லாமல் சிம்மராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கையில் இருந்து வரக்கூடிய மனதளவில் இருக்கக்கூடிய கசப்புகளும் மனதில் ஏற்படும் துன்பங்களும் உங்களை விட்டு தூர ஓடி போயிடுமாம். இதனால உங்களுக்கு குடும்பத்துல ஒற்றுமை உண்டாகும். அதனால சிம்மராசிக்காரர்களும் தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமானை வணங்கி வந்தா ரொம்பவும் நல்லதுங்க. அடுத்து 4வதா தனுசு ராசிக்காரர்கள். இந்த தனுசு ராசியில் பிறந்த நபர்களுக்கு இந்த வருஷம் நடுநிலையான வருடம் என்றே சொல்லலாம். அதாவது அதிகமான துன்பங்களும் கிடையாது, அதிகப்படியான நன்மைகளும் கிடையாது. ஓரளவு நன்மைகளும் ஓரளவு துன்பங்களையும் அளிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த வருஷம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்படின்னா கூட இந்த வருடத்தின் தைப்பூசத்தன்னைக்கு இந்த தனுசு ராசியில் பிறந்த நபர்களுக்கும் முருகப்பெருமானின் அனுகிரகம் பரிபூரணமாக கிடைப்பதால் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு அந்த முருகனுடைய ஆசீர்வாதத்தோடு நல்ல பலன்கள் உண்டாகுங்க. வருகின்ற தைப்பூசத்தன்று திடீரென உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தைப்பூசத்தன்னைக்கு முருக வழிபாடு என்பது ரொம்பவும் நல்லதுங்க. அடுத்து 5வது ராசி துலாம் ராசிக்காரர்கள். இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது ஓரளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய வருடமாகவே சொல்லலாம். அதுவும் இயல்பாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையே ஒரு உன்னதமான வருஷமாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் அமைஞ்சிருக்குங்க. இந்த மாதிரி இருக்கும்போது தைப்பூசம் அன்று முருகனுடைய அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைப்பதால் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு ஆண்டாக இந்த வருஷம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதனால புதிய தொழில் தொடங்கினாலோ இல்ல வியாபாரங்கள்ல அதிக முன்னேற்றங்கள் ஏற்படுவது, வெளிநாட்டுக்கு போவதும், சொந்தமான வீடு வாங்குவது, வாகனங்கள் வாங்குவது, இது மாதிரியான யோகங்கள் அமைவது போன்ற சகல விதமான நன்மைகளும் உங்களுக்கு சேரும். அதனால துலாம் ராசிக்காரர்களும் தைப்பூசத்தன்று முருகப்பெருமானை வேண்டி நல்ல பலன்களை பெறுங்க. சரிங்க, இப்ப நம்ம பார்த்த இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் தான் இயற்கையாகவே கிரகங்களின் மாற்றங்களினால் முருகப்பெருமானின் அருள் முழுமையாக கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் மற்ற ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக தைப்பூச அன்னைக்கு முருகனை வழிபட்டீங்கன்னா 100% முழுமையாக முருகனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். நமது பதிவு பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.